பார்த்தீங்கன்னா சூப்பரான பீஸா, ஹோம்மேட் பன்னீர் பீஸா. இது எப்படி செஞ்சேன்னு பார்க்கணும்ல? ஸோ வாங்க வீடியோக்கு போய் ரொம்ப சிம்பிளாக தான் நான் செஞ்சிருக்கேன். ரொம்ப மசாலாஸ் அதெல்லாம் நிறைய நான் போட்டாமல் சிம்பிளாக வீட்டில் இருக்க பொருள் வச்சு தான் நான் செஞ்சிருக்கனால எனக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. ஸோ நீங்களும் இது எப்படிங்கிறத ட்ரை பண்ணணும்ல, அதனால சொல்கிறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம், நமஸ்தே. நீங்களே எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க, சந்தோஷமா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்குங்க. இன்னைக்கு என்னடா பண்ணலாம்னு நினச்சி பார்த்துருக்கீங்களா? இன்னைக்கு வந்து பன்னீர் பீஸா. ஸோ நானே வீட்டில் எப்படி பன்னீர் பீஸா செய்யலாம்னு சொல்லிட்டு ஸோ நான் எல்லாமே செட் பண்ணி ரெடியாக வச்சிட்டேன். ஸோ பன்னீர் பார்த்தீங்கன்னா நான் இது கடையில் தான் வாங்கினேன். ஆனால் சின்ன சின்ன கியூப்ஸ் இருக்கும்ல, இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். ஸோ இந்த சைடில் வச்சுக்கலாம். நம்ம அப்புறம் மசாலா மிக்ஸ் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு தேவையான பொருட்கள் பார்க்கணும். நான் வந்து கொஞ்சம் சீஸ் வந்து ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்கு எடுத்து வச்சிருக்கேன். இது பார்த்தீங்கன்னா செட்டா சீஸ் சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி சீஸ். ஸோ அது கொஞ்சம் எடுத்திருக்கேன். இது வந்து பீஸா சீஸ், அப்புறம் கேரட், ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி, ஒரு குடமிளகா எடுத்திருக்கேன். என்கிட்ட இந்த பொருள் இருந்துச்சு, நான் சேர்த்திருக்கேன். உங்ககிட்ட எந்த பொருள் இருந்துச்சுன்னா நீங்கள் அதை வச்சு கூட செஞ்சுக்கலாம். ஓகேவா? அப்புறம் வந்து சால்ட்டு, கொஞ்சோடி ஹர்ப்ஸ், இது வந்து ஸ்வீட் சில்லி சாஸ், இது கிரீன் சில்லி சாஸ், டொமேட்டோ சாஸ், அப்புறம் இது பார்த்தீங்கன்னா சிஸ்ஸாங் சட்னி சொல்லுவோம், அது எடுத்திருக்கேன். சில்லி பவுடர், மல்லித்தூள், கொஞ்சோடி மஞ்சத்தூள், மல்லித்தூள் எடுத்திருக்கேன். இது பார்த்தீங்கன்னா கொஞ்சோடி தயிர் எடுத்திருக்கேன். ஸோ எதுக்கு நான் சொல்லிடுறேன் உங்கள்கிட்ட. ஸோ பக்கத்தில் கொஞ்சோடி பட்டர் வந்து கொஞ்சோடி மெல்ட் பண்ணி அதையும் நான் சைடில் வச்சிருக்கேன். ஸோ பாருங்க கடகடன்னு செய்ய ஆரம்பிச்சிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து கொஞ்சம் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு வந்து சால்ட்டு சேர்த்துருக்கேங்க. ஏன்னா நான் நிறைய சேர்க்கல. எதுக்காகனா அடுத்தடுத்து மசாலா வந்து நிறைய சேர்ப்போம் இல்லையா நம்ம, அதனால ரொம்ப உப்பாயிரும். அதனால ஸோ திரும்பியும் அதே போல் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வந்து மல்லித்தூள், கொஞ்சம் நல்லா சொல்லப்போனால் 1 பிஞ்ச் ஆஃப் மஞ்சத்தூள், அப்புறம் இது பார்த்தீங்கன்னா ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு வந்து சில்லி பவுடர், இதை நான் சேர்த்துருக்கேன். இது வந்து நான் என்னோட ஸ்டைலில் பண்ணுறேங்க. உங்களுக்கு இந்த மாதிரி வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதெல்லாமே நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிட்டு வெறும் பன்னீரை வந்து ஃப்ரை பண்ணி நீங்கள் எடுத்துக்கோங்க. ஸோ அதுவும் ஒரு வித்தியாசமான டேஸ்ட்டாக இருக்கும். எனக்கு இந்த மாதிரி பிடிக்குங்கிறதுக்காக நான் வந்து என்ன செஞ்சிருக்கேன், இதில் சேர்த்துருக்கேன். இப்போ நான் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு வந்து தயிர் எடுத்திருக்கேன். பன்னீரை போட்டு ரொம்ப நம்ம வந்து இது பண்ணோம்னா அது வந்து உடஞ்சி போயிடும். அதனால லேசாக அப்படியே ஜென்டில் மசாஜ் பண்ணுற மாதிரி அப்படியே மசாஜ் பண்ணி வச்சுக்கிறேன் நான் சைடில். பாருங்க, அவ்வளோதாங்க. இதில் நான் வேற ரொம்பவும் போட்டு நான் இது பண்ணோம்னா அப்படியே திரிஞ்சிட்டு வந்துடும் இல்லையா பன்னீர் வந்து, அதனால இதை வந்து அப்படியே மேஷ் பண்ணி வச்சுட்டேன் இங்கே சைடில். பார்த்தீங்கன்னா நான் வந்து யாருக்கனவே ஆல்ரெடி என்னோட பீஸா நீங்கள் வ்ளாக் பார்க்கலன்னா நல்ல பீஸா பேட்டர் செய்கிறது எப்படின்னு சொல்லி போட்டிருப்பேன். அதனால இங்கே பாருங்க, நல்ல பீஸாவை நம்ம செட் பண்ணி வச்சாச்சு. இப்போ அடுத்தடுத்து நம்ம வந்து மசாலாஸ் தான் நம்ம சேர்க்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் இதுக்கு முன்னாடி கொஞ்சோடி மெல்ட் பண்ணேன்னு சொன்னேன் இல்லையா, அந்த பட்டர் நான் சேர்க்குறேன். இது வந்து கொஞ்சம் ஆப்ஷனல் தான், ஆனால் நம்ம குழந்தைங்களுக்குலாம் இது கொடுக்கும்போது ஹெல்த்தி தான். ஏன்னா நம்ம இது வந்து நான் என்னோட வீட்டில் செஞ்ச பட்டருங்கனால நான் கொஞ்சம் தாராளமாக சேர்த்துக்கிறேன். இது உங்களுக்கு வேணாம்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. நான் கொஞ்சம் கிறிஸ்பினஸ்க்கும் டேஸ்ட்டும் ரொம்பவே நல்லா இருக்குங்கிறதுனால நான் சேர்த்துக்கிறேன். ஒருவேளை இதை நீங்கள் வேண்டாம்னு நினச்சா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஓகேவா? நல்லா ஸ்ப்ரெட் பண்ணியாச்சு. இந்த சீஸ் பார்த்தீங்கன்னா நான் வந்து என்ன செய்யறேன்னா கீழேயே அடித்தட்டு சொல்லுவோம் இல்லையா, அதிலே வந்து நான் செஞ்சுக்கிறேன். ஒரு ஸ்பூன் அளவுக்கு வந்து இதை எடுத்து சும்மா அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறேன். ஏன்னா நம்ம இது ரொம்ப வேண்டாம் அப்படிங்கிறதுனால. இது வந்து சீஸுங்க, ஸ்ப்ரெடட் சீஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி. இப்போ மில்க் மிஸ்டியில் வந்து இந்த சீஸ் தான் நான் எடுத்திருக்கேன். இதை எடுத்து நான் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணியாச்சுங்க. ஏன்னா நான் வந்து எனக்கு 2 பீஸாக்கு மாவு இருந்தது. ஸோ ஒரு பீஸா, அப்புறம் பக்கத்தில் சின்ன ஒரு மாவு இருந்துச்சு. ஸோ அதையும் நான் வந்து வச்சிருக்கிறதுனால நான் 2ஆக பண்ணிக்கிறேன். நீங்கள் வந்து உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ நீங்கள் அப்படி செஞ்சுக்கோங்க. மாவு ஜாஸ்தியாக போட்டிங்கன்னா உங்களுக்கு மாவு ஜாஸ்தியாக கிடைக்கும். அதனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கு மேலே கொஞ்சம் நார்மல் சீஸ் சொல்லுவோம் இல்லையா, அந்த சீஸ் நான் சேர்க்குறேன். செட்டா சீஸ் சொல்லுவோம் இல்லையா, அந்த சீஸ் சேர்த்துக்கிறேன். அப்புறம் கொஞ்சோண்டி தக்காளிங்க, திரும்ப கொஞ்சோண்டி மேலே சீஸு அப்படியே தூவி விட்டுறேன். ஸோ நான் ஆல்ரெடி ப்ரீ ஹீட்டிங்க்கு நான் வச்சுட்டேன். அப்படிங்கிறதுனால நான் வந்து என்ன செய்ய போகிறேன்னா கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் வந்து உள்ளே வைக்க போகிறேன். ஸோ அது ஆனோன்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா 2 பீஸாவையும் வந்து ரெடி பண்ணிட்டேன். நான் 2மே அப்படி தான் உள்ளே வைக்க போகிறேன். ஏன்னா அப்போ தான் 2மே நான் ஒரே பேட்சில் வந்து நான் எடுக்க முடியும். அதனால் இல்லைனா ஒரு தனித்தனியாக வைக்கிற மாதிரி இருக்கும். அதனால் ஸோ ப்ரீ ஹீட் ஆயிடுச்சு. ஸோ நான் இப்போ வந்து இதை வந்து ஒரு 20 நிமிஷத்துக்கு நான் வைக்க போகிறேன். ஸோ வச்சு முடிச்சுட்டு உங்களுக்கு காட்டுறது எப்படி வந்துருக்குன்னு சொல்லிட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா பீஸா ரெடி ஆயிடுச்சு, சூடாக இருக்குங்க. ஸோ செம்மையாக ரெடியாக இருக்குங்க. பாருங்கள், நம்ம போட்டுக்க வெஜிடபிள்ஸ்லாம் சூப்பராக, பன்னீர், சீஸ் எல்லாமே நல்லா மெல்ட் ஆயிருக்கு, சூப்பராக வந்திருக்கு. ஸோ வாங்க இப்போ ஃபஸ்ட்டு இதை நம்ம கட் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா சூடு இன்னும் ஆறலங்க, சூடு கொஞ்சம் இருக்க தான் செய்யுது. ஸோ இப்போ நான் கட் பண்ணுறேன் பாருங்கள், அப்படியே கீழே க்ரன்ச்சியாக இருக்கும். வாவ், பாருங்கள். பயங்கர சூடுங்க, பயங்கர சூடாக இருக்குனால என்னால் கட் பண்ண முடியல. பார்த்தீங்கன்னால உங்களுக்கு தெரியும். அப்படியே இந்த க்ரன்ச் ஆகும்போது பார்த்தீங்கன்னா அந்த ஒரு சவுண்டு கேட்கு பார்த்தீங்களா. வாவ். ஆனால் அவங்க வச்சுருப்பாங்க இல்லையா, ஒரு கட் மாதிரி பண்ணுறதுக்கு வச்சுருப்பாங்க. பட் என்கிட்ட அந்த இல்லை, நம்ம இருக்கிறத வச்சு கட் பண்ணிக்கிறோம். பாருங்கள், சூப்பராக சாரிங்க கட் பண்ணிட்டேன். பாருங்கள், பயங்கர சூடாக இருக்குங்க. நான் ஆல்ரெடி இதில் வச்சுருந்தேன் இல்லையா, ஸோ அதில் வச்சுருந்தேன். இப்போ பாருங்கள், கீழெல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ க்ரன்ச்சியாக சூப்பராக, கீழே தெரியல சாரிங்க, கீழெல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும், க்ரன்ச்சியாக இருக்கும், சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ எல்லாத்தையுமே நான் என்ன செய்கிறேன், கட் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான். இதையுமே நான் 2ஆக கட் பண்ணிக்கிறேன். அவ்வளோ பெருசாக வச்சு சாப்பிட முடியாதுல்ல,
கர்ச் அப்படின்னு ஒரு சவுண்டு கேட்கும்போது எம்மியாக இருக்கும். ஏன்னா அந்த கிரன்ச் சாப்பிடும்போது தான் டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். அதனால் எனக்கு பர்சனலாக பிடிக்கும். ஸோ உங்களுக்கு எப்படிலாம் பிடிக்கும்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இதே மாதிரி வேறு எதுவும் இருந்தாலும் எனக்கு சொல்லுங்கள், நம்ம அதையும் நம்ம ட்ரை பண்ணலாம். இப்போ பாருங்கள், இதெல்லாம் எடுத்து அப்படியே இந்த தட்டிலே வச்சிடறேன் திரும்ப. இப்போ ஃபஸ்ட்டு இதை 2ஆக கட் பண்ணுறேன். ஏன்னா கையை வைக்க முடியலங்க, ரொம்ப சூடாக இருக்குது. திரும்ப இதை அவ்வளோதாங்க. உங்களுக்கு இந்த சவுண்டு கேட்கான்னு தெரியும் எனக்கு. இங்கே பாருங்கள், ரொம்ப அதுக்கு விளாடுற மாதிரி இருக்குங்க. அந்த அளவுக்கு டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ஒரு ஆட்டை இதை மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக இது பிடிக்கும். இப்போ நான் மறுபடியும் இதை என்ன செஞ்சிடறேன், அடுக்கி வச்சுக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பரான பீஸா. இன்னும் ஒரு தட்டில் இன்னும் வைக்கிறதுக்கு வந்து கொஞ்சம் இடம் பார்த்தாமல் போயிடுச்சு. ஸோ அதனால் பாருங்கள், சூப்பராக நம்மளோட பீஸா ரெடிங்க. ஓகேவா? பார்த்தீங்கன்னா சூப்பராக நம்மளோட பீஸா ரெடிங்க. இப்போ பாருங்கள், செம்மையாக வந்திருக்கு. இப்போ பாருங்கள், எம்மியாக இருக்கா, பன்னீர் பீஸாங்க. நான் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு சொல்கிறேன். இதில் இன்னொன்று ஒரு விஷயம், கொஞ்சோண்டி நம்ம போட்டுக்க சில்லி ஃப்ளேக்ஸோ இல்லை ஹர்ப்ஸோ வந்து நான் வந்து இதில் மேலே தூவிக்கிறேன். இது வந்து ஆப்ஷனல் தான், உங்ககிட்ட இருந்தால் நீங்கள் சேர்த்துக்கோங்க. அதுமாதிரி இந்த ஸ்மெல் பிடிச்சிருந்தா மட்டும் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா இதை ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஓகேவா? என்கிட்ட இருந்தது நான் சேர்த்துருக்கேன். ஓகேவா? இப்போ இதை சாப்பிட்டு பாருங்க, அதோட ஸ்மெல் ரொம்பவே நல்லாயிருக்கும். அந்த ஓம ஸ்மெல் இருக்குல்ல, அந்த மாதிரி தான் இருக்கும். பாருங்கள், வாவ், சூப்பங்க, அல்டிமேட்டாக இருக்குங்க. கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ஒரு ஆட்டம் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்க, உங்களுக்கு இது கண்டிப்பாக பிடிக்கும். ஸோ நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்து சொல்லி எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்கள். செஞ்ச எப்படி பிடிச்சா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் ஃப்ரெண்ட்ஸ். டேஸ்ட் அட்டகாசமாக இருக்குங்க. ஸோ நானும் எப்போ பாருங்க காலி பண்ணிட்டோம். எப்படி சொல்கிறது, செமையாக இருக்குது. அந்த கிரன்ச்சி எனக்கு பிடிக்குங்கனால நான் கொஞ்சம் கிரன்ச்சியாக வச்சிருக்கேன். நீங்கள் சாஃப்ட்டாக வேணால் சாஃப்ட்டாக வச்சுக்கோங்க. கண்டிப்பாக ஒரு ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு எப்படி வந்து சொல்லி கமெண்ட்ல சொல்லுங்கள். ஓகேவா? பாய்.